Hi, this is day 7 of my study villa. எல்லாருக்கும் வெல்கம் அண்ட் ஒரு குட் மார்னிங். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இன்னைக்கு. வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் மாற்றம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை வந்து அஃபிஷியலாக அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஸோ அதை 2027-28 தான் மாற்ற போகிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பயப்பட தேவையில்ல. பட் அதனால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. பட் 2027-28ல பார்த்தீங்கன்னா மேபி வந்து நம்மளுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தோன்னா நம்ம இப்போ சிலபஸ் பேஸ் பண்ணி நாம படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த கலைச்சொற்கள், திருத்தெழுதுக, ஸோ இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி இல்லாமல் ஸோ ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்மளுக்கு தேவையானதை மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாமே லைன் பை லைன் நம்ம படிக்கிறது கிடையாது. நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம படிக்க போறோம். பட் அதுபடி பார்க்கும்போது சப்போஸ் 2027-28ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா அந்த இவங்களா இருப்பாங்க இல்லைங்களா, அந்த இஸ்ரோ தலைவரான நாராயணன், அப்புறம் விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன், கிரிக்கெட் வீரர் ஹஸ்வி, இவங்க உட்பட இவங்க எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செயலாளர் சந்திரமோகன் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து 20 பேர் கொண்ட வடிவமைப்பு குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா ஸோ நம்மளுக்கு அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கிடைக்க போகுது இல்லையா? ஸோ அதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? பட் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது வரைக்கும் நம்மளாம் வெயிட் பண்ண தேவையில்ல. இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் ஆகிட்டு போக போறோம். அடுத்த எக்ஸாம் முடிஞ்சோடனே இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பாக்குறீங்களே, நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க இல்லையா, அவங்க எல்லாம் மறக்காம எனக்கு மெசேஜ் பண்ணணும், யார் யாரு பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாஸ் பண்ணலாம் கூட நான் நிஜமா சந்தோஷப்படுவேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டு நான் இன்னும் 4 வியூஸ் வந்து சேர்த்து வாங்கிட்டு ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ வந்து எனக்கு அது ஹாப்பி தான். ஸோ மறக்காம அது நீங்க சொல்லணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா 9th 12th 2வது கட்டமாக மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே இப்போ 2026ல மாற்றுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 2027-28ல மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எனிவே இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பேப்பர் கட்டிங்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2026க்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு அட்டவணை வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர் இருக்காரு இல்லையா, அவர் தலைவர், அவர் வந்து சொல்லியிருக்காரு. டிஎன்பிசி 2027 ஆண்டுக்கான தேர்வு அட்டணை விரைவில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை பற்றி பார்த்தோம்னா அதே மாதிரி பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 3 தேர்வில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதுவே குரூப் 4லயும் வந்து காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முந்தைய ஆண்டு தேர்வுகளின் போது 2 அல்லது 3 ஆண்டுக்குரிய காலி பணியிடங்கள் சேர்த்து போட்டதுனால தான் அதிகமா வந்துச்சு. அதாவது 10,000 அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ இப்போ வருஷம் போடுறதுனால கம்மியா தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா 2026-6ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டணையில பார்த்தோம்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 தேர்வு உட்பட பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகளும் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டே வேணா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா மாநில அரசு பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக நிரப்ப அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான கல்வி தகுதிக்கு ஏற்ப குரூப் 4-2 தேர்வு மூலமாக நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த இவங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் விஓல வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அவங்களுக்கு வந்து ஜாப் என்ன சொல்றது பணியிடை மாற்றுவாங்க இல்லையா, இடத்த விட்டு வேற அது, அப்புறம் அவங்கள வந்து இது போடுறது, ப்ரமோஷன் பண்றது, இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்குன்றதுனால அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப டைரக்டா விஏவுக்கு போடுற அந்த கவுன்சிலிங் இப்போ 2025ல இருக்கு இல்லையா, அது வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நடுவுல வந்து கொஞ்சம் மதுரை கோர்ட் வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அது என்னவாகும்னு தெரியல. ஸோ அது வந்து இப்போ தடை விதிச்சிருக்காங்க, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வேகன்சி வந்து வந்துட்டே தான் இருக்கு. ஸோ மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன மாற்றம் செய்யறாங்க, இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு மாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்ததுனால இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நம்மளுக்கு நல்ல விஷயம். ஸோ வந்து அதான் சொல்றேன் இல்லையா, ஸோ அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம நாம எப்படி வெளில போகணும்
அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து இந்த மாதிரி நியூஸ் தான் பார்க்கணுமே தவிர நம்ம அப்படியே உட்காந்து எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான ஒரு வழிமுறைகளை தேடிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க. குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே சீராக ஒரே பேட்சாக போங்க. எல்லாத்தையும் போட்டு வச்சு குழப்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இதை சொல்லணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மற்றபடி இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு தூசு தட்டணும். ஒரு 2 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக எடுத்து என்ன எதோட முடிச்சிருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன எவ்வளோ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ என் கூட படிக்கணும்னு சொல்லிட்டு தோழிகள்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்தவங்க சேனல் வந்து என்ன பண்றதுன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளோட குரூப் ஒரு மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு டெஸ்பரேட்டான லெவல்ல இருக்காங்க இல்லையா? ஸோ என்ன பண்றது எது பண்ண தெரியாம அதை யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் நம்ம டைம் வேஸ்ட் பண்றாங்க. அந்த ஒரு ட்ராப்ல போய் மாத்திடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் நான் சொல்ல நினைச்சது இதுதான். ஸோ மறக்காம படிங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா, கமெண்ட்ல பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர்ஸ் வந்து நான் ஒவ்வொன்றா சொல்ல போறேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம், பேட்ச் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ சின்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கா கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போதான் டிஎன்பிசியே கால் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, அதாவது வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 1 வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாவே குரூப் 4 வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஓரளவுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ தட் யூ கேன் அட்டன் குரூப் 4 வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 2 லெவல், குரூப் 2A லெவல் படிக்கிறீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன படிப்பீங்க, டெய்லி வந்து திட்டம் படிப்பீங்க. தமிழ்நாடு திட்டம் வந்து படிப்பீங்க இல்லையா? ஸோ அதில் நாம இப்போ குரூப் 4 இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1 மார்க் மாதிரி படிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ பட் வந்து அந்த குரூப் 2 லெவல், குரூப் A லெவல் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பேராகிராஃபாக ஒரு பேஜ் வரைக்கும் எழுதிச்சு நம்ம படிப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னும் போது அதை இப்போல்லாம் குரூப் 4 எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு அதை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் குரூப் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குரூப் 4க்கு வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம்மாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே குரூப் 2 லெவல் அந்த வெளியே இந்த அவுட் சோர்ஸ் தான் கேட்குறாங்க. வெங்கடேஷன் புக்ஸ் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே குரூப் 2க்கு படிச்சுட்டு இருந்தது தான். ஸோ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அந்த இதுலேருந்து கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து மெயினாக வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 1 வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதாவது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே அவங்களுமே இனிமே வரும்போது அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பெஸ்ட். அடுத்து பார்த்தோம்னா, ஓகே, பேட்ச் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ பார்த்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற பேட்ச் வந்து ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி தான் இருக்கணுமே தவிர, அவங்க வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்களா இல்லை வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கறத விட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் செட் ஆகுமான்னு பாருங்க. ஏன்னா அவங்க நல்லா எந்த அளவுக்கு நல்லா நடத்தினாலுமே அந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா பாதியில் நடுத்தெருவில் நின்று முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் போக முடியாமா அங்கேயும் போக முடியாமல் காசு கட்டிட்டு நம்ம உட்காந்து புலம்பிட்டு இருக்கோம். அதனால ஸ்கெடியூல் பாருங்க. அந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு செட் ஆகுமா, கடைசி வரைக்கும் உங்களால் அது நின்று முடிக்க முடியுமான்னு பாருங்க. ஓகேங்களா? பிகாஸ் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கேனாலும் நமக்கு கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளாஸஸ் எல்லாமே மெட்டீரியல்ஸ் வச்சு அவங்களோட மெட்டீரியல்ஸ் வச்சு கிளாஸ் எடுத்துருவாங்க. ஸோ யூடியூப்ல வந்து எல்லாமே ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்கும். பட் அந்த ஸ்கெடியூல்ல உள்ளே போயிட்டு நம்ம போய் அதை கண்டினியூ பண்ணுறதுன்றது வேற. ஸோ அதனால அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் இருக்கீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் மீடியம் சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க. ஃபார் மெட்டீரியல்ஸ் லெவல்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர், எக்ஸ்பிளனேஷன், இது எல்லாமே பாருங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு நீங்கள் உள்ள போங்க. ஸோ தமிழ் மீடியம் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகம்ன்றதுனால. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்ற ஒரே அட்வைஸ் என்னன்னா, மெட்டீரியல்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாவது ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்ணி அங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸை வந்து நம்பி படிங்க. கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்றதுல இருப்பீங்க தவிர கடைசி என்ன மெட்டீரியல் கலெக்ட் பண்ணோம் அப்படின்றத மறந்துட்டு மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டைமும் ஓடி போயிடும். நீங்க உங்களால் அவ்வளோ மெட்டீரியல்ஸ் படிக்கவும் முடியாது. ஸோ வந்து மெட்டீரியல்ஸ் வந்து எப்பவுமே கம்மியாக
அதுக்கு தேவையானதை மட்டும் இருக்கணும். ஓகேங்களா? தேவையில்லாமல் வந்து மெட்டீரியல்ஸ் கலெக்ஷனில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்கெடியூல் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா மெட்டீரியல்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். தமிழுக்கு வந்து அதாவது அப்டேட்டட் வெர்ஷன் புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்மளோட பழைய புக் தமிழ் புக்கெல்லாம் இப்போ 2011 எடிஷன் எல்லாம் வந்துருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் எந்த எந்த டெலிகிராமில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஈதல் அகாடமி, டிஎன்பிசி அகாடமி சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டட் வெர்ஷன் வந்து போடுறாங்க. எடிஷன் வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் போடுறாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் முக்கியமாக பேசுறது டைம் மேனேஜ்மெண்ட் தான். பிகாஸ் ஒரு 4-5 வீடியோ நான் பார்த்தேன். சீரியஸாக அவங்க எப்படி எதை வச்சு அவங்க வந்து போடுறாங்கன்னே எனக்கு புரியல. அவங்க அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. 4 to 4:50 ப்ரேயருங்களாம். அடுத்து 4:15 to 4 அந்த மாதிரி. ஓகேங்களா? மினிட்லாம் வச்சு அவங்க வந்து போட்டிருக்காங்க. ரெஸ்ட்டு, ஈட்டு, இத்தனைக்கும் பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃபு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு நம்ம வந்து டைமிங் போடுறது வந்து பெருசு கிடையாது. அது வந்து ஃபாலோ நார்மலாக இருக்கிறவங்க, ஓகேங்களா, ஃப்ரீயாக இருக்கிறவங்க, ஃப்ரீயாக படிக்கிறதே படிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாலே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டம். இன்னும் வந்து ஒத்துக்கணும். ஓகேயா? அப்படிங்கும் போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு இதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது. இது அல்டிமேட்டாக உங்களோட ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடிக்க முடியல அப்படின்னா, ஐயோ நம்மளால முடிக்க முடியலையே, இப்படி டைம் டேபிள் போட்டு நம்மளால முடிக்க முடியலேன்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே ஒரு நாள் உங்களுக்கோ அரை நாள் உங்களுக்கும் வேஸ்ட்டாக போகும். அந்த ப்ரெஷரில் படித்ததும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ உங்கள் மைண்ட் ஆசிலேட் ஆகும். அடுத்த என்னன்னீங்க, ஓகே இது நமக்கு செட் ஆகல, இன்னொன்று போகலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், 2 கோல் செட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு செட் பண்ணுங்க. அந்த இந்த ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா வீக்லியாக இருக்கணும், இந்த லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா மந்த்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லியிருக்கேன், நான் வந்து கிருஷ்ணபா தான் ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து ஒரு இதுக்கெல்லாம் கிடையாது, நான் வந்து ப்ரமோட்லாம் பண்ண கிடையாது. நான் சொல்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன் சொல்கிறேன். கிருஷ்ணபா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸ்கெடியூல் வந்து 1 வீக் லாங் டேர்முக்கும் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் டேர்முக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது ஷார்ட் டேர்ம் வீக்லின்னு தான் கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது அவங்களே அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களாம் அதை உணர்ந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல போய் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. அதே கீழே கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இதுதான் தேடிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃப்ரெஷர்ஸோ பிகினர்ஸோ யாராக இருந்தாலும் சரி, டைமிங் வச்சு எப்போவுமே உங்களோட கோல் செட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அல்டிமேட் ப்ரெஷர் தான் அது. ஓகேங்களா? உங்கள் மைண்டை வந்து போட்டு குழப்பி எடுத்துரும். ஐயோ நம்மளால முடிக்க முடியலையே பாதி டென்ஷன் உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எப்போ வேணாலும் படிங்க, எப்படி வேணாலும் படிங்க, ஆனால் அந்த வீக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுமே தவிர ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி உங்களோட இது டைம் செட் பண்ணுமே தவிர டைம் பேஸ் பண்ணி ஸ்கெடியூல் வந்து செட் பண்ணாதீங்க. அந்த ட்ராப்ல அதை மாட்டிட்டு கடைசியாக ரொம்ப அவஸ்தப்படாதீங்க. ஸோ அதான் நான் சொல்லணும்னு வந்தேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு பர்சனலான ஒரு பாயிண்ட் தான். ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து எல்லாம் இந்த டெலிகிராம் சேனலாக இருப்பாங்க, நான் சொன்னேன் இல்லையா, இளவட்டம், இன்னும் அந்த கவுன்சிலிங் இதுக்கு முன்னாடி போனவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னா, டிஎன்பிசி இருக்கு இல்லைங்களா, டிஎன்பிசி ரிசல்ட் விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் 2nd ரேங்க். ஓகேங்களா? 2nd ரேங்க் வந்து சொல்லிட்டாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளுக்கு தெரியல. ஏன் இதை வந்து ஒரு மர்மமாவே வச்சிருக்காங்க, யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கியூரியாசிட்டி கிளப்புறாங்கன்னு புரியல. ஏன்னா 2019 பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அதாவது 1லேருந்து 100 வரைக்கும் ஊழல் பண்ணிக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களை எல்லாம் விட்டுட்டு மீதியவங்களுக்கெல்லாம் ஜாப் போட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதுதான் வந்து இது பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நான் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன், மேக்ஸிமம் நம்பர்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் பண்ணி பார்த்துட்டேன், வீடியோஸ் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஸோ நீ கேட்கலாம், அது ஃபர்ஸ்ட் ரேங்க் யாராருந்தா உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் யோசிச்சு பாருங்க, அதாவது இதுல ஏதோ ஒரு தப்பு நடக்கலைன்னா அவங்க ஏன் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த ஸ்டேட் ரேங்க் வாங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பாரதி, அப்புறம் சங்கர், அப்புறம் சிஜின்னு ஒரு இது எல்லாத்துலயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி தான் பண்ணேன், இந்த பேட்ச்ல டெஸ்ட் பேட்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் திடீர்னு பார்த்தோம்னா அந்த கவர்மெண்ட் இதுல வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, இந்த ANTN கவர்மெண்ட் நடத்துறாங்க இல்லையா, அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி படித்தேன், ஓன் ஸ்டடி பண்ணேன், எந்த பேட்ச்மே நான் ஜாயின் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் மாற்றி மாற்றி பேசணும்? இது மட்டும் இல்லாமல் அந்த
அந்த ஃபாதர் இருக்காரு, அந்த ஃபாதர் ஒரு அந்த டிஎன்பிசி போடுவாரு, அவர் பேரு அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ட்விட்டர்ல வந்து போட்டிருக்காரு. ஹோம் ஸ்டடி படிக்கணும், ஏஎம்டிஎன் வந்து படிச்சாலே போதும், இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் அந்த மாதிரி படிச்சாலே வந்து போதும், நீங்க பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குன்னா, நம்மள ப்ளேம் பண்ண மாதிரி இருக்கு. நீங்க ஒழுங்கா படிக்காதனால தான் நீங்க வந்து பாஸ் பண்ணல, ஸோ நீங்க எப்படி எங்களை ப்ளேம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு ப்ளேம் எல்லாம் தூக்கி நம்ம மேல போடுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இது ஏன் மறைக்கணும்? செகண்ட் ரேங்க் அவங்க இப்ப செகண்ட் ரேங்கே அவ்வளவு பெருமை பேசும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எவ்வளவு பெருமை பேசுவாங்க. அப்படிங்கும்போது ஏன் அந்த அந்த ஆளு வந்து வெளில வந்து ஒரு இது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. ஸோ அந்த 2019 நடந்த மாதிரி ஆட்டுக்குட்டி மேய்ச்சி ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாரு, அந்த மாதிரி ஏதாவது ஊழல் பண்ணிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கியூரியாசிட்டி தான். ஏன்னா வந்து இவங்க இவங்க ஊழல் பண்ணி காசு கட்டி வராங்க அப்படின்னா பின்னாடி வந்து கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம வந்து ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணி 1.5 வருஷம் வேஸ்ட் பண்ணி 9 வருஷம்லாம் வேஸ்ட் பண்ணி படிச்சவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கான அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா வந்து இதை டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளாம் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படின்றதுல பார்த்தோன்னா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் கண்டிப்பாக. கண்டுக்காம நம்ம பாட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது அதில் என்ன உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 days வந்து நான் என்னால் வீடியோ போட முடியல சரியா, பிகாஸ் வந்து பார்த்தோன்னா எங்கள் அண்ணா தவறிட்டாரு. ஸோ அந்த இதில் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. ஐ ஹோப் இன்னைக்கு போட்ட வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நான் என்ன அந்த ஸ்கெடியூல் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, அதை எந்த அளவுக்கு முடிச்சிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னாலும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. பை.